they did not had proper toilets and all. ஒரு டாய்லெட்ங்கிற பேர்ல வெறும் ஒரு சர்க்கிளா கட்டி வச்சிருப்பாங்க. there is no space to privacy at all. ஒரு 10-15 பேர் ஒட்டுக்கா தான் நீங்க டாய்லெட் யூஸ் பண்ணணும், which will be horrible, and they don't give you toilet papers or proper sanitation. அங்க இருக்கு வந்து செத்தாலும் பாதி பேர் போட்டோம். அவங்களுக்கு என்னன்னா அந்த ரிலீஜன்ல இருக்க எல்லாரையுமே அழிக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு பெட் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல ஜெர்மனில இருக்க குளிருக்கு they were only allowed to sleep in a wood rack இருக்கும். ஒரு ரேக்ல இருக்கிற ஸ்பேஸ்ல 8 பேர் தூங்குவாங்க, which will be very congested. ஆனா அந்த வெதருக்கு they were asked to sleep nude. வந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த பர்சன் அவங்கள வந்துட்டு நம்ம ஹக் பண்ணிட்டு தூங்குற அந்த ஒரு வார்ம்த் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே வார்ம்த். பெட்ஷீட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப காலையில நம்ம யாரை வந்து ஹக் பண்ணிட்டு தூங்குறோமோ அவங்க வந்து செத்து போறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த குளிர்ல விரைச்சு போய் அவங்க கண்ணு அப்படியே ஓப்பன் ஆகி செத்து இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு ஸ்லீப்பிங் ரொட்டீன் அவங்களுக்கு. டஃப் நைட் ரொட்டீன்ல இருந்து பொழைச்சு வரவங்களுக்கு அடுத்த நாள் they will be asked to do a cold shower. பச்சை தண்ணியில குளிக்கணும். And then they will give a cup of coffee with 2 pieces of bread. அதுதான் அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அது முடிச்ச உடனே they will be sent to the factories where they will work as a slave. அப்புறம் உங்களுக்கு கொடுத்த இந்த சீப் குவாலிட்டி செருப்பு எப்படி இருக்கும்னா காலை வந்து குத்துற மாதிரி இருக்கும். அந்த வுட்ல இருக்கிற பீசஸ் வந்து காலை குத்தும். ஆஷ்விட்ஸ் மொத்தத்திலுமே அவங்க வாங்குற அடிக்கும், பாடி ஃபுல்லாவே பிசிக்கலி ஹர்ட்டா தான் இருக்கும். அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே பழைய துணி இருந்ததுன்னா they can wrap up around their oats. அந்த குளிருக்கு ஸ்வெட்டர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்கல்ல, அப்போ அவங்களோட யூனிஃபார்ம்குள்ள அந்த பழைய துணியை கொஞ்சம் வச்சுக்கலாம், கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். பழைய துணிக்கு தான் அவ்வளவு டிமாண்டா இருந்திருக்கு. எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்கும் சரௌண்டிங் கேம்ப். இவங்க பண்ற கொடுமை எல்லாம் தான் நம்மளே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அங்க போய் அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஹோல்ட் பண்ணிப்பாங்க. இவருக்கும் நிறைய டைம் தோணி இருக்கு நம்மளும் போய் செத்துடலாம், இங்க அனுபவிக்கிற கொடுமைக்கு சாகதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கர்ட் இஸ் ஒன்லி பர்சன் ஹூ ஸ்டாப் ஹிம். தினமும் மார்னிங் ஒரு காஃபி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. தட் காஃபி 4 மாசம் இதே மாதிரி காஃபி குடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒன் கெமிக்கல் ஸ்மெல் அந்த காஃபில வர மாதிரி அவர் தோணி இருக்கு. என்ன கலக்குறீங்க இந்த காஃபில அப்படின்னு கேட்டப்போ இட் இஸ் bromide அப்படின்னு சொல்லிட்டு. bromide is used to reduce your reproductive ability. they should not eat children அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு காஃபில எல்லாம் கலந்து கொடுத்து அவங்களுக்கு குழந்தையே பெக்க முடியாது அளவுக்கு they had cruelty at that level. One point in time Russia will slowly started winning the war. அப்போ வந்து ஜெர்மனுக்கு வந்து நம்ம இந்த வார தோத்துருவோம் அப்படின்னு எப்ப தெரிய ஆரம்பிச்சதோ அப்பவே இந்த ஜூஸ் இந்த பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் கடத்தணும், வேற இடத்துக்கு நம்ம இவங்களெல்லாம் இவாக்குவேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா ரஷ்யன்ஸ் வந்து பாத்துட்டாங்க அப்படின்னா ஜூஸ் இவங்க இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுனாலே மெயினா இதை பண்ணாங்க. எல்லாத்தையும் நடக்க வச்சாங்க. அவ்வளவு சில்லுன்னு இருக்கும், -20°C. தட் இஸ் கால்ட் அஸ் டெத் மார்ச். மொத்தம் 15,000 பேர் இவருக்கு தெரிஞ்சு இறந்தாங்க. நீங்க நடக்க கீழே விழுந்துட்டீங்கன்னா எந்த கேள்வி கேட்காம the SS soldier will come to you. வாய்க்குள்ள கன் விட்டு ஒரே ஷாட், அவ்வளவுதான். போற வழியில SS soldiers if they feel hungry they will kill one horse. They halt in a place, prepare the tent and they will start cooking the horse. இந்த டைம்ல ஒரு கேப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு Eddie will escape. Luckily he will American soldiers will meet him and take him to hospital. Then he will be sent to a refugee camp and that like he will meet Kurt as well. He'll be again happy to meet his friend there. After he will fell in love with a person called Emma. அந்த ஒரு ஈவினிங்ல உட்காந்து நிம்மதியா ஒரு காஃபி குடிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கறத அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளவு விஷயத்த பார்த்து வந்த நான் I have decided at one point from here on I'm going to only be happy in my life. So that's why the book in the title he has mentioned the happiest man on earth. இதுக்கப்புறமா இருக்க ஸ்டோரி எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்டிங்கா இருக்க ஸ்டோரி தான். எப்படி அவ்வளவு கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த லைஃப் எவ்வளவு செமையா வாழ்ந்தாரு அப்படிங்கறத தான் இந்த என்டையர் புக் இருக்கும். We should all read this to understand how people can be in history. Now Auschwitz concentration camp is a museum. With due respect விசிட் பண்ணலாம் அந்த பிளேஸ. அவங்களோட ஷூஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் அவங்களோட கைக்கு வைக்கிற அந்த ஒரு பீப்புளோட ஹேர், லக்கேஜஸ், அது எல்லாமே பார்க்கலாம். ஈவன் இந்த கேஸ் சேம்பர்ஸ், இந்த கிரிமட்டோரியம் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு க்ரூவல்ட்டி இருந்திருக்குங்கிறது நல்லாவே தெரியும்.